தமிழகத்தில் புதிய அரசியல் அலையை உருவாக்கும் வி த லீடர்ஸ் அமைப்பு திருச்சியில் சமூக ஆர்வலர்கள் அண்ணாமலை வழியில் திரண்டனர். திருச்சிராப்பள்ளி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற சிலப்பதிகாரத்தின் உயரிய கொள்கை முழக்கத்தோடு தமிழகத்தின் தூய்மையான, நேர்மையான மற்றும் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க அண்ணாமலை அவர்களால் துவங்கப்பட்ட வி த லீடர்ஸ் அமைப்பு தற்போது மாநிலம் முழுவதும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக திருச்சி மாவட்டத்தில் மாற்று அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை விரும்பும் பல்வேறு தரப்பினர் தங்களை இந்த அமைப்பில் இணைத்துக் கொள்ளும் பிரம்மாண்ட நிகழ்வு நடைபெற்றது. அண்ணாமலையின் ஈர்ப்பால் இணைந்த சமூக ஆர்வலர்கள். தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழலில் அண்ணாமலை அவர்களின் எளிமையான பழக்க வழக்கம், தொலைநோக்கு சிந்தனை, தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவர் கொண்டுள்ள பற்று மற்றும் மக்கள் பணியில் அவர் காட்டும் அர்ப்பணிப்பு ஆகியவை இளைஞர்களையும் சமூக ஆர்வலர்களையும் பெரிதும் கவர்ந்துள்ளது. அதன் வெளிப்பாடாக கார்த்திகேயன் அவர்களின் சிறப்பான ஒருங்கிணைப்பில் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் மாற்றுக் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அண்ணாமலையின் மீது மிகுந்த பற்றுதல் கொண்ட பொதுமக்கள் என பலரும் தங்களை வி த லீடர்ஸ் அமைப்பில் பெருமகிழ்ச்சியோடு இணைத்து கொண்டனர். மாறுவோம், மாற்றுவோம், போதைக்கு எதிரான நெஞ்சுறுதி உறுதிமொழி. சமூகத்தை சீரழிக்கும் போதை பழக்கத்திற்கு எதிராக இந்த நிகழ்வில் மிக முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டது. மாறுவோம், மாற்றுவோம் என்ற உன்னத வாசகத்திற்கு ஏற்ப நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நாம் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது, சமூகத்தில் போதை பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க பாடுபட வேண்டும் என்ற விழிப்புணர்வு உறுதிமொழியை உறுப்பினர்கள் அனைவரும் நெஞ்சுயர்த்தி ஏற்றுக்கொண்டனர். மேலும் பொள்ளாச்சி மாநாட்டிற்கு திரளும் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் வருகின்ற 12ஆம் தேதி போதையில்லா விழிப்புணர்வு மாநாடு பொள்ளாச்சியில் நடைபெறுகின்றது. அதற்கு திருச்சி மாவட்டத்திலிருந்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளையும், டெல்டா மாவட்டங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை பற்றியும் முக்கிய ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. வி த லீடர்ஸ் அமைப்பு ஒரு பார்வை. துவக்கம் மற்றும் நோக்கம். தமிழகத்தில் அதிகார பரவலாக்கல், அடிமட்ட தொண்டர்களுக்கான அங்கீகாரம் மற்றும் தூய்மையான தலைமைத்துவத்தை உருவாக்கும் நோக்கில் அண்ணாமலை அவர்களால் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது. செயல்பாடுகள். இது வெறும் அரசியல் தளமாக மட்டுமில்லாமல் கல்வி, சுகாதாரம், போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. உறுப்பினர் சேர்க்கை. அண்ணாமலையின் நேர்மையான அரசியலை விரும்பும் லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களை இந்த அமைப்பில் இணைத்து வருவதால் இதன் உறுப்பினர் சேர்க்கை நாளுக்கு நாள் தமிழகம் முழுவதும் அதிவேகமாக பெருகி வருகின்றது. நிகழ்வின் நிறைவாக அண்ணாமலை தமிழகத்திற்கு செய்துள்ள சேவைகள் மற்றும் அவரது ஆளுமை குறித்து உறுப்பினர்களிடையே நிகழ்ச்சியான கலந்துரையாடலும் நடைபெற்றது. NTT நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் பல பொறுப்புகளில் பணியாற்றிவிட்டு இன்றைய தினத்திலிருந்து எனது அடிப்படை உறுப்பினர் பதவியும் மற்றும் நான் வகித்து வந்த மாநில செயற்குழு உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு வருங்கால தமிழகத்திற்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கவிருக்கும், மக்களால் கொண்டாடப்படும் இளைய சமுதாயத்தின் விடிவெள்ளியாக அனைவராலும் நம்புகின்ற மரியாதைக்குரிய நமது மக்கள் தலைவர் திரு கே அண்ணாமலை IPS அவர்களின் தலைமை ஏற்று இன்றைய தினம் முதல் வி த லீடர்ஸ் என்ற அமைப்பில் எங்களையும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்த என்னை போன்ற சில இளைஞர்களையும் இன்று இந்த அமைப்பில் இணைத்து கொண்டுள்ளோம். இனி வரும் காலங்களில் இந்த வி த லீடர்ஸ் அமைப்பை திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் கொண்டு சென்று
மக்கள் தலைவர் அண்ணாமலையாரின் கரங்களை வலுப்படுத்த உறுதுணையாக இருப்போம். கடைக்கோடி தொண்டனாக அவருக்கு முழு ஒத்துழைப்பும் தந்து அவர் கரங்களை வலுப்படுத்த இன்று முதல் நாங்கள் அனைவரும் உறுதியேற்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அதற்கான ஆலோசனை கூட்டமும் இப்பொழுது நடத்த உள்ளோம். திருச்சியில் என்னை போன்று எனதுக்கு முன்பாகவே நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இனி வரும் காலங்களில் நாளை முதல் அவர்களை நான் தொடர்பு கொண்டு திருச்சியை இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டமாக பொள்ளாச்சி மாநாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நாளை முதல் இதுவரை பணியாற்றிய ஒவ்வொருவரையும் சந்தித்து இதற்கான ஆலோசனைகளையும் கூட்டத்தையும் நடத்த உள்ளதாக முடிவெடுத்துள்ளேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை அவர் வந்து சொன்னார், நான் எந்த கட்சி சார்ந்து அழைக்கல, அவங்க வந்து விருப்பப்பட்டு வரவங்க தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்து விலகிதான் அதை செஞ்சுருக்கீங்க, உங்களோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? அருமை அண்ணன் அண்ணாமலையார் கூறியது போல எந்த கட்சியையோ எந்த தனிநபரையோ அல்லது சாதிய பாகுபாடோ மத பாகுபாடோ அதன் அடிப்படையில் யாரையும் அவர் அழைக்கவில்லை. அவர் நமது முன்னாடி ஒரு தத்துவத்தை வைக்கின்றார். கிளீன் பாலிடிக்ஸ், அரசியலை பண்பட்டு பயிற்சி பற்றியில் நம்மளை மெருகேற்றி சமூக பணிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு உன்னத நோக்கில் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் புதிய கொள்கையையும் நம் முன்வைக்கின்றார். நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றியுள்ளேன். இன்று நான் அந்த இயக்கத்தை விட்டு மிக சுலபமாகவோ எளிதாகவோ வரவில்லை. எனக்கும் பல மனவேதனைகளோ மிக பெரிய ஞாபக அலைகளோ அந்த இயக்கத்தின் மீது உண்டு. ஆனால் இன்று தமிழகமோ தமிழக மக்களோ அவர்கள் எதிர்பார்க்கும் தத்துவம் நம்மிடம் இல்லையோ என்ற ஒரு ஐயம் மட்டுமே. மற்றது போல அருமை சகோதரர் தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் எந்த உள்நோக்கத்திலும் பாஜகவையோ அல்லது வேற எந்த இயக்கத்தையோ சிதைத்து தான் வளர வேண்டும் என்ற ஒரு தேவை இன்று இல்லை. ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதுவரை அவர் எந்த கொள்கையை தூக்கி பிடிக்கப் போகிறார், எந்த சித்தாந்தத்தை நம் முன் வைக்கப் போகிறார் என்ற எதுவும் கிடையாது. அவர் பேசிய 20 நிமிட காணொளி மட்டும்தான். தூய அரசியலை நாம் தமிழகத்துக்கு தர உள்ளோம் என்று கூறிய பலர் மத்தியில் நேர்மை அரசியலை தர உள்ளேன் என்று அவர் கூறினார். அந்த ஒரே எண்ணத்தில் இன்று வரை நான் சொல்வது சரியாக இருந்தால் 19 லட்சத்தை நெருங்கி வந்துள்ளது. ஒரு 19 லட்சம் மக்கள் எந்தவித தத்துவமும் எந்த சித்தாந்தமும் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் தனிநபரை நம்பி இந்த தமிழக அரசியலில் வந்தது இதுதான் முதன்முறை. நிச்சயமாக வருங்காலம் மக்கள் தலைவர் அண்ணாமலையாரை நோக்கிதான், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. எனவே நாம் போன்ற இளைஞர்கள், நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றிய பொழுது இளைஞர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அன்று ஒரே தலைவன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் பின்பத்தினால் மட்டுமே அன்று இளைஞர்கள் ஏற்பட்டு வந்தார்கள். அதுபோல இன்று நரேந்திர மோடி அவர்களைப் போல தமிழகத்தில் ஒரு நரேந்திர மோடியாக திரு அண்ணாமலை அவர்கள் வருவார் என்ற நம்பிக்கையின் பேரிலேயே லட்சோப லட்ச மக்கள் அவரை சார்ந்து வருகின்றார்கள்.